என் அருமை தமிழ் சொந்தங்களே, கர்நாடக தமிழ் பத்திரிகையாளர் சங்கம், புரட்சி கவிஞர் பாரதிதாசன் என்றும் பாசு மணி அவர்கள் பெயரான நூலகம், தமிழ் அறக்கட்டளை இவைகளெல்லாம் இணைந்து தமிழர்களுக்கு மட்டுமல்ல உலகுக்கே வழிகாட்டியாக விளங்கிய நம்முடைய மொழி கிடைத்த ஒரு மாபெரும் பாவலன், கவிதை உலகிலே ஒரு முடிசூடா மன்னன், புரட்சி உணர்வில் அவர் தமிழ்நாட்டினுடைய செல்லி, இயற்கையை பாடுவதில் வாழ்த்து நிற்கும் என்று அவருடைய புகழை நாம் அடுக்கிக் கொண்டே போகலாம். அப்படிப்பட்ட அந்த புரட்சி கவிஞரின் நினைவாக அடுத்த தலைமுறையினருக்கு நாம் நம்முடைய மொழியையும் மொழி சார்ந்த அறத்தையும் கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற உணர்வோடு கடந்த ஒரு 5 ஆண்டு காலமாக தமிழ்நாடு அரசுக்கு கர்நாடக மாநில பத்திரிகையாளர் சங்கம், லெமூரியன் அறக்கட்டளை உட்பட பல்வேறு உலக இயக்கங்கள் எல்லாம் வைத்த கோரிக்கையை ஏற்று கடந்த ஆண்டு அவருடைய பிறந்த நாளை ஒட்டி வருகின்ற அந்த வாரத்தை தமிழ் வார விழாவாக கொண்டாட வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்தது நமக்கு கிடைத்த பாதி வெற்றி. அந்த வெற்றியினை கொண்டாடும் விதமாக நாம் தொடர்ந்து நடத்துகின்ற இந்த விழாவில் இன்று 5வது நாளாக நம்மோடு என்றும் துணை இருக்கின்ற, உலகமே போற்றி வியந்து பார்க்கின்ற ஒரு பேரறிஞராக, அறிவியலராக, இந்திய மக்களினுடைய இணையற்ற ஒரு விஞ்ஞானியாக நம்முடனே இருக்கின்ற ஐயா மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் கடந்த மாதம் இந்த பெங்களூரிலே நடைபெற்ற புத்தக திருவிழாவுடைய மலரை இங்கு வெளியிட்டு சிறப்பித்திருப்பது நாமெல்லாம் மிகுந்த மகிழ்ச்சியோடு பெருமையோடு அவரை வணங்கி பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றோம். காரணம், ஏதோ இது ஒரு சிறு குழுவாக முத்துமணி நன்னனோடு ஒரு சிலர் சேர்ந்து ஏதோ வேறு வேலைகள் இல்லை, இதன் மூலம் அவர்கள் விளம்பரப்படுத்தப்படுகிறார்கள், விளம்பரப்பட்டுக் கொள்கிறார்கள் என்றெல்லாம் சிலர் சொல்லக்கூடுமானால், எதற்காக இவர்கள் உழைக்கிறார்கள், ஏன் உழைக்கிறார்கள் என்பதை பற்றியெல்லாம் ஆழ்ந்து சிந்தித்து நாம் துணை நிற்க வேண்டும் என்கிற உணர்வோடு அவர் ஒவ்வொரு ஆண்டும் நம்மோடு வந்து கலந்து கொள்வது என்பது அவருடைய பெரு உள்ளம் எந்த அளவுக்கு தமிழ் மேல் காதல் கொண்டுள்ளது என்பதுதான் நாம் அறிய வேண்டும். இங்கு பேசிய நண்பர் முத்துமணி அவர்கள் 2 செய்திகளை சொன்னார்கள். ஒன்று, அடுத்த ஆண்டு வருகின்ற புத்தக திருவிழாவிலே அறிவியல் அறிஞர் மயில்சாமி அண்ணாதுரை கலந்து கொள்வார் என்று அவரை கேட்காமலே அறிவித்தார். அவருடைய திட்டம் என்ன, பணிகள் என்ன, அந்த நேரத்தில் அவர் இருப்பாரா இருக்க மாட்டாரா என்பதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் அவர் அந்த அறிவிப்பை உரிமையோடு செய்தார். அந்த உரிமையினுடைய கரு அல்லது உரு எங்கிருந்து வருகிறது என்றால், ஏதோ தனிப்பட்ட முத்துமணியும் மயில்சாமி அண்ணாதுரையும் ஏதோ உறவினர்கள் அல்ல, அல்லது ஒன்றாக படித்தவர்கள் அல்ல, அல்லது அவருக்கு பேராசிரியராக இவரோ அவருக்கு மாணவராக இவரோ இருந்தது அல்ல, அல்லது ஒன்றாக பணியாற்றியவர்கள் அல்ல. ஒரே ஒருதான் அவர்களை இணைத்திருக்கிறது, அது நம்முடைய தாய்மொழி தனித்தமிழ் தான். எனவே அந்த தமிழை கொண்டாடுவதற்கு இந்த தமிழனிடம் நாம் ஒரு வேண்டுகோளையோ
அது விருப்பத்தையோ கேட்க வேண்டிய தேவையில்லை. காரணம், முத்துமணி என்ன உணர்வை பெற்றிருக்கிறார்களோ அதை விட பன்மடங்கு உணர்வை பெற்ற ஒரு தமிழன். எனவே அவரிடம் நான் கேட்க வேண்டிய தேவையில்லை என்ற உரிமையோடு அவர் அறிவித்திருக்கிறார் என்று கருதுகிறேன். இந்த மலரை அவர் வெளியிட்டிருப்பதும் அதை பெற்றுக்கொள்வதில் நம்முடைய அருமை சகோதரர் கருண் அவர்கள் எந்த அளவுக்கு மலர் மீது நாட்டம் இருப்பவர் என்பதை அவரோடு பழகியவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். நாங்களெல்லாம் மும்பையிலே அவரை மலர் மன்னன் என்றுதான் அழைப்பதுண்டு. காரணம், நாமெல்லாம் ஒரு மலரை சில நிறுவனங்களில் இருந்து அந்நியமாக்குவதற்கு பல முறை யோசிப்போம், பல கூட்டங்களை நடத்தி ஆலோசனைகள் கேட்போம். கட்டுரைகள் வருமா, மலரை நாம் கொண்டு வர முடியுமா, அதற்கு எவ்வளவு பொருள் செலவாகும், அதை ஒளிய நேரத்தில் நாம் அச்சிட முடியுமா என்றெல்லாம் பல்வேறு தடைகளை நாம் முன்னிறுத்தி சில இயக்கங்கள் மலரை கொண்டு வந்து அதிலே எண்ணற்ற பிழைகள், அதிலே விடுபட்டு போன படங்கள், இப்படி அந்த மலரை கொண்டு வந்த பிறகு நன்றாக இருந்த நட்பு கூட சிதைந்திருக்கிறது. அப்படிப்பட்ட மிக ஆபத்தான ஒரு செயல் என்பது மலர் வெளியிடுவது. காரணம், என்னுடைய பெயர் என்னுடைய படம் மங்களாக இருக்கிறது என்று சொல்லி கோபித்துக் கொண்டு வெளியேறிய நண்பர்களை கூட நான் பார்த்திருக்கிறேன். அப்படிப்பட்ட சூழலிலே கடந்த 29-30 ஆண்டுகளாக ஒவ்வொரு ஆண்டும் இந்தியாவின் ஏதாவது ஒரு மாநிலத்தில் அல்லது ஒரு நகரத்தில் பேராண்பர் பேரவையினுடைய ஆண்டு விழா நடைபெறும். அந்த ஆண்டு விழாவிலே அந்த ஆண்டு முழுவதும் என்னென்ன செய்தார் என்பதை ஆவணப்படுத்தி, இதற்கு இவர்களெல்லாம் துணையாக இருந்தார்கள் என்பதையும் அவர்களுடைய படத்தோடு ஆவணப்படுத்தி இந்தியாவிலே செய்கின்ற ஒரே ஒரு மனிதன் அந்த கருணாகரால் தான் இருக்க முடியும். அவர் இந்த மலரை பெறுவது என்பது மிகவும் பொருத்தமானது, சரியானது. எனவே அவருக்கும் நமது பாராட்டுகளும் வாழ்த்துகளும். இந்த விழாவிலே நம்முடைய தமிழ் ஆளுமை விருதினை பெற்ற பேராசிரியர் கிருஷ்ணகுமார் அவர்கள் அந்த நாளிலே வர இயலவில்லை என்றாலும் கூட இந்த இயக்கத்தோடும் இந்த தமிழ் பணியோடும் தன்னை இணைத்துக் கொண்டு அவர்களுக்கு நல்ல ஆலோசனை வழங்கி வருவது மட்டுமல்ல, தமிழ் இலக்கியங்களை பிற மொழிகளிலே மொழிபெயர்க்கின்ற ஒரு மாபெரும் பணியை செய்யக்கூடியவர். அவரும் வந்து இந்த விருதினை பெற்றுக் கொள்வதும், அதுபோல இந்த மலருக்கு இது அணியமாக்கப்படுவதற்கு பல பேர் துணை இருந்திருக்கின்றார்கள். அவர்களெல்லாம் வந்து இந்த மலரை நல்ல முறையிலே உருவாக்கி இருக்கிறார்கள் என்பதும் உள்ளபடியே பெருமைக்குரிய ஒன்று, வாழ்த்துக்குரிய ஒன்று. அதிலே குறிப்பாக இங்கே அட்டையிலே அச்சிடப்பட்டிருக்கின்ற, பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற ஐயா முத்துச்செல்வன் அவர்களையும் பேராசிரியர் கு வணங்காமணி அவர்களையும் நான் என்றும் விரும்புகின்ற ஐயா கீசு இளங்கோவர்களுடைய படங்கள் இங்கே அச்சிடப்பட்டாலும் கூட அவர்களெல்லாம் நம்முடைய வாழ்க்கையின் பாடங்களாக செய்த தமிழ் பணி என்பது மறக்க முடியாதது, மறுக்க முடியாதது, மறைக்க முடியாதது. அந்த அளவுக்கு அவர்களுடைய பணியினை இந்த மலரிலே அவர்கள் பதிவிட்டிருக்கின்றார்கள். ஏதோ ஒரு இயக்கத்தினுடைய மலர் என்பது சில விளம்பரங்கள், அந்த இயக்கத்தை சார்ந்த நண்பர்களுடைய படங்கள் என்று இல்லாமல் இந்த மலர் என்பது கர்நாடக தமிழர்களுடைய வரலாற்றை, சமூக வரலாற்றை, பொருளாதார வரலாற்றை, அரசியல் வரலாற்றை, இலக்கிய வரலாற்றை எடுத்துச் சொல்லுகின்ற ஒரு மலராக பல்வேறு காலகட்டங்களில் பல அறிஞர்கள் எழுதிய எழுத்துக்களை எல்லாம் கோர்த்து இந்த மலரிலே வெளியிட்டிருப்பது மிகச் சிறப்பு. அந்த சிறப்புக்கு உரிய நண்பர்கள் அனைவரும் மும்பை தமிழர்கள் சார்பாக பாராட்டுக்குரியவர்கள், வாழ்த்துக்குரியவர்கள் என்பதையும் நான் இங்கு பதிவு செய்ய விரும்புகின்றேன். ஐயா கீசி இளங்கோவன் அவர்கள் நம்மிடையே உடலால் இல்லை என்றாலும் கூட உணர்வால் கலந்திருக்கிறார். அவருடைய குடும்பம் என்றும் நம்மோடு இருக்கிறது என்பதை
ஒவ்வொரு ஆண்டும் நான் பார்த்து வருகிறேன். எனவே அந்த குடும்பத்திற்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இங்கே நாம் இந்த நாட்டிலே மொழி என்று ஏதோ நம்முடைய மொழி தாய்மொழி தமிழ் என்பதற்காக நாம் கொண்டாடுகின்றோம், அல்லது தமிழை பரப்புவதுதான் நம்முடைய வேலை காரணம், அதுதான் நம்முடைய தாய்மொழி என்று நாம் அடிக்கடி கூறுகின்றோம். அது நம்முடைய தாய்மொழியாக இருப்பது நமக்கு பெருமையாக இருந்தாலும் கூட நாம் அதற்கு செய்கிற தொண்டு என்பது ஏதோ நம்முடைய தாயிடம் காட்டுகின்ற அன்பு என்றால் அது ஓரளவுக்கு தன்னலம் சார்ந்த ஒன்றுதான், அல்லது உறவு சார்ந்த ஒன்று, அல்லது உணர்ச்சி சார்ந்த ஒன்று. காரணம், அன்பு என்பது மலர்ச்சியை தரக்கூடியது, அன்பு என்பது உணர்ச்சியை தரக்கூடியது. ஆனால் நம்முடைய தமிழ் என்பது ஏதோ அன்பையும் உணர்வையும் மலர்ச்சியையும் மட்டுமே நமக்கு ஊட்டியிருக்கிறதா என்றால் இல்லை. மாறாக அறிவு என்பதை நமக்கு சொல்லித் தந்திருக்கிறது, அறம் என்பதை நமக்கு சொல்லித் தந்திருக்கிறது. எனவே அன்பும் அறமும் அன்பால் வளர்ச்சியும் அறிவால் வளர்ச்சியும் அறிவால் உழைப்பும் சொல்லித் தந்திருக்கின்ற மொழி இந்த மொழி. எனவே நாம் நம்முடைய தாய்மொழி என்று சொல்வதை விட உலக மொழியாக இருக்கின்ற ஒரு உன்னதமான மொழி இந்த மொழி. எனவே நாம் அதை பாராட்டுகிறோம் என்று சொல்வதுதான் பொருத்தமாக இருக்கும். காரணம், தாய்மொழியாக நாம் பாராட்டுகிறோம் என்பது ஓரளவுக்கு அது தன்னலம் சார்ந்த ஒன்றுதான், அல்லது உணர்வு சார்ந்த ஒன்று. அதையெல்லாம் தாண்டி இருக்கக்கூடிய ஒரு மொழியானது நம்முடைய மொழி. நாம் எதற்காக திரும்ப திரும்ப அறிவியல் அறிஞர்களை நாம் இங்கு அறிமுகப்படுத்துகிறோம்? ஒவ்வொரு ஆண்டும் வருகின்ற அறிஞர்கள் ஐயா மயில்சாமி அண்ணாதுரை அவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது அதற்கு பின்னாலே வந்த இஸ்ரோ தலைவர் நாராயணனாக இருந்தாலும் சரி, இல்லை அதற்கு முன்பு வந்த தலைவர்களாக இருந்தாலும் சரி, இவர்களெல்லாம் நாம் திரும்ப திரும்ப நம்முடைய பள்ளி குழந்தைகளுக்கும் நம்முடைய மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் அறிவியல் செய்திகளை தர வேண்டும் என்று நாம் சொல்வதின் நோக்கம், நம்முடைய நாடு என்பது எப்படி வளர வேண்டும், எப்படி வாய்க்க வேண்டும், எப்படி நம்முடைய அடுத்த தலைமுறையினரை வழிநடத்த வேண்டும் என்பதிலே நம்முடைய ஆட்சியாளர்கள் நமக்கு எந்த அளவுக்கு துணை இருக்கிறார்கள் என்றால் அது கேள்விக்குரிய ஒன்றாக இருக்கிறது. அறிவியல் பார்வை எல்லா இடங்களிலும் பரவ வேண்டும் என்பது மாதிரி இங்கே மதமும் சாதியும் எந்தெந்த இடங்களெல்லாம் பயன்படுத்த முடியுமோ அந்தந்த இடங்களெல்லாம் பயன்படுகின்ற ஒரு இழி நிலையை இந்த நாடு கொண்டிருக்கிறது. இந்த நாட்டை போல வேறு எந்த நாட்டிலும் மதத்திற்கோ சாதிக்கோ வேறு எந்த நாடும் முதன்மைத்துவம் தருவதில்லை. அதில் கலந்திருக்கிற செய்தி என்னவென்றால், மனிதனுடைய ஊக்கத்தை கட்டுப்படுத்துகின்ற ஒன்றாக, மனிதனுடைய நம்பிக்கைக்கு முட்டுக்கட்டை போடுகிற ஒன்றாக சாதியும் மதமும் கலந்து இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு தடையாக இருக்கிற நேரத்திலே நாம் தமிழை சொல்லித் தருகிறோம். காரணம், தமிழ் என்பது சாதியை கடந்தது, மதத்தை கடந்தது, நாட்டு எல்லைகளை கடந்தது. அப்படிப்பட்ட அந்த தமிழை நாம் சொல்லுகின்ற போதுதான் நம்முடைய உலகிலே எத்தனையோ அறிஞர் பெருமக்கள் தோன்றியிருக்கின்றார்கள். அரிஸ்டாட்டில் என்பவன் ஒரு பெரிய தத்துவ ஞானி, கிரேக்கத்திலே பிறந்த அரிஸ்டாட்டில் ஒரு பெரிய தத்துவ ஞானி. அவனுக்கு கூட அவன் சொன்ன செய்திகள் கூட ஒரு காலத்திலே உண்மையாக இருந்த செய்தி, அல்லது ஒரு காலத்திலே அவன் சொல்வதுதான் தத்துவம் என்று எண்ணியிருந்த நிலை மாதிரி காலங்கள் மாறுகின்ற பொழுது உண்மை கூட பொய்யாக மாறுகிறது, சில பொய்கள் கூட உண்மையாக மாறுகிறது. ஒரு காலத்திலே நாமெல்லாம் எண்ணியிருந்தோம் சூரியன் என்பது ஏதோ ஒரு கோள், நம்முடைய பூமியை சுற்றித்தான் இவரெல்லாம் சுழன்று கொண்டிருக்கின்றன என்று எண்ணியிருந்தோம். அப்படித்தான் இவனும் சொன்னான், அரிஸ்டாட்டிலும் பூமிதான் அனைத்துக்கும் மைய பகுதி என்றார். அதற்கு பின்னாடி வந்த கலாம் என்பவன் அவனும் அதைத்தான் சொன்னான். இன்னும் சிலர் சொன்னார்கள் பூமி உருண்டை என்பதை ஒத்துக்கொள்ளாமல் பூமி தட்டை என்று சொன்னவர்களும் உண்டு. ஆனால் பின்னால் 14ஆம் நூற்றாண்டிலே வந்த கோப்பர்நிக்கஸ் தான் சொன்னான், பூமி தட்டையில் அது உருண்டை, அது சுழன்று கொண்டே இருக்கிறது. அதுவும் எதை சுற்றி சுழன்று கொண்டிருக்கிறார், சூரியனை சுற்றி சுழன்று கொண்டே இருக்கிறது என்ற உண்மையை சொன்னான். ஆனால் நம்முடைய அந்த காலத்திலே இருந்த மதமானது, கிறிஸ்தவ மதமானது அதை ஒத்துக்கொள்ளவில்லை. கிறிஸ்தவ மதத்தினுடைய அந்த எங்களுடைய விவிலிய நூலிலே பூமியானது தட்டை என்று சொல்லியிருக்கிறது, எனவே நாங்கள் இதை நம்ப மாட்டோம் என்று அவர்கள் இன்று வரை நம்பாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழலை அந்த மத நம்பிக்கை எவ்வளவு ஆழமாக இருந்தது என்று எண்ணி பார்க்கின்றோம். அதற்கு பிறகு வந்த புருனோ அவன் சொன்னான், இதுதான் உண்மை, பூமி என்பது உருண்டையாக இருக்கிறது, அது சூரியனை சுற்றி கொண்டிருக்கிறது, நாம் மையம் அல்ல என்று சொன்னான். அவனை இவன் நம்முடைய மதத்துக்கு எதிராக பேசுகிறான் என்று சொல்லி 16ஆம் நூற்றாண்டிலே அவனை உயிரோடு அவனை கழுவேற்றிக் கொண்டார்கள். இது நம்முடைய வரலாற்றையை நாம் படிக்கின்ற செய்தி. ஆனால்
சற்றொப்ப அதற்கு பிறகு 320 ஆண்டுகளுக்கு பிறகு 1639களிலே அவன் கொல்லப்பட்டான். 1090களிலே அதே கத்தோலிக்க திருச்சபையானது உலக மக்களிடையே மன்னிப்பை கோருகிறது. நாங்கள் செய்வது தவறு, அவர் சொன்னதுதான் உண்மை, எனவே அறிவியல் என்பதுதான் உண்மை, அதுதான் உலகிலே நிலைக்கும். எனவே அப்படிப்பட்ட அறிவியலை பரப்புவது நம்முடைய கடமை என்கின்ற உணர்வோடு இந்த வேலையை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட அந்த அறிவியலுடைய ஆழம் தமிழிலே எந்த அளவுக்கு பிற மொழிகளெல்லாம் ஏதோ பேசுகின்றதற்கு பயன்படுகின்ற ஒரு கருவி என்று சொல்வார்கள். ஒருவருக்கொரு தொடர்பு கொள்வதற்கு அல்லது ஒருவர் புரிந்து கொள்வதற்கு அல்லது நம்முடைய நாட்டு எல்லைகளை கடந்து நாம் பிறரோடு பேசுவதற்கும் பழகுவதற்கும் வணிகம் செய்வதற்கும் பல்வேறு மொழிகள் நமக்கு தேவை. எனவே எல்லா மொழிகளையும் கற்க வேண்டும் என்றெல்லாம் நாம் சொல்ல கேட்டிருக்கிறோம். இந்தியாவில் கூட இந்தியாவில் இருக்கிற வட மாநிலங்களில் இருக்கிற நண்பர்களோடு பேச வேண்டுமானால் நீங்கள் ஹிந்தி கற்றுக்கொள்ள வேண்டும் என்று வியாக்கியானம் சொல்லக்கூடிய நிலையெல்லாம் நாம் பார்க்கிறோம். ஆனால் தமிழ் என்பது அது வெறும் பேசும் கருவி இல்லை, மாறாக உலகிலேயே எத்தனையோ மொழிகள் இருந்தாலும் அந்த மொழிகள் ஒரு 7000 மொழிகள் இருக்கின்றன. உலகிலே 7000க்கும் அதிகமான மொழிகள். ஒரு மொழி என்றால் அதற்கு ஒரு இலக்கு இருக்க வேண்டும், அதற்கு ஒரு வரி வடிவம் இருக்க வேண்டும், அதற்கு ஒரு ஒளி வடிவம் இருக்க வேண்டும், அந்த மொழியிலே சொல்லப்பட்ட கருத்துக்கள் இயலாக இருக்க வேண்டும். இப்படி பல்வேறு கருதுகோள்கள் எல்லாம் இணைந்தேதான் ஒரு மொழி. அப்படி பார்க்கின்ற போது எழுத்து என்கின்ற அந்த ஒற்றை இலக்கு என்பது எல்லா மொழிகளுக்கும் இருக்கிறதா என்றால் சற்றொப்ப 7000 மொழிகளிலே 6500க்கு அதிகமான மொழிகளிலே எழுத்துக்களே கிடையாது. ஏன் இந்தியாவிலே இருக்கின்ற சமஸ்கிருத மொழியானது இந்திய பண்பாட்டினுடைய அங்கமாக இந்தியாவினுடைய மைய மொழியாக இருக்கிறது என்று சொல்லிக் கொண்டிருப்பவர்கள் ஏராளம். அப்படிப்பட்ட அந்த சமஸ்கிருத மொழிக்கு கூட எழுத்து வடிவம் இல்லை. ஒரு காலத்திலே பிராகிருதமாகவும் ஒரு காலத்திலே கிரந்த எழுத்துக்களாகவும் பின்னர் 8ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு அது தேவநாகரி எழுத்தாகவும் இருக்கிற நிலையை காண்கின்றோம். ஆக எது பழமையான மொழி, தொன்மையான மொழி, பண்பாட்டினுடைய வளமான மொழி என்றெல்லாம் சொல்லப்படுகின்ற, இன்னும் சொல்லப்போனால் செவ்வியல் மொழி என்று வரிசையிலே பட்டியலிடப்படுகின்ற கிரேக்கம், லத்தீன், ஈப்ரு, சீனம், சமஸ்கிருதம், தமிழ் போன்ற இந்த மொழிகளை எல்லாம் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது சீனம் ஒரு பெரும் பகுதி மக்களால் பேசப்படுகின்ற மொழியாக இருந்தாலும் கூட அது பழைய சீனம், நடு சீனம் என்று அந்த மொழியினுடைய பெயரே மாறி மேண்டரின் என்றும் சைனீஸ் என்றும் பல்வேறு கிளைகளாக பிரிந்திருக்கின்ற நிலையை பார்க்கின்றோம். அதுபோல லத்தீனும் கிரேக்கமும் இன்று இல்லாத நிலையை பார்க்கின்றோம். இயேசு பேசிய ஈப்ரு மொழியானது இல்லாத நிலையை பார்க்கின்றோம். சமஸ்கிருத பேசியவர்கள் 1951ஆம் ஆண்டு எத்தனை பேர் என்று கணக்கெடுத்தார்கள். அன்று தினம் சமஸ்கிருதத்தை பேசிய மக்கள் தொகை வெறும் 501. ஆனால் அந்த 501 இன்று 25,400 மாறி இருக்கிறது. அது ஒரு மொழியானது, அது ஒரு இனக்குழுவினுடைய மொழியா என்றால் அதுவும் கூட இல்லை. அப்படி ஒரு மொழியாக அது இருந்திருந்தால் 1956ஆம் ஆண்டு நம்முடைய இந்திய நாடானது மொழிவாரி மாநிலங்களாக பிரிக்கப்பட்ட போது சமஸ்கிருத மொழி பேசுகின்ற ஒரு மாநிலமும் உருவாகி இருக்க வேண்டும். ஆனால் அப்படி உருவாகவில்லை. காரணம், அது ஒரு இனக்குழுவினுடைய மொழியும் கூட அல்ல. அப்படிப்பட்ட அந்த தொன்மையான மொழிக்கு, தொன்மையாக இருக்கிறது என்று சொல்லப்படுகிற அந்த மொழிக்கு கூட அந்த எழுத்து வடிவமானது பல்வேறு காலகட்டங்களில் மாறி மாறி வந்திருக்கிறது. ஆனால் என்னுடைய முப்பாட்டன் தொல்காப்பியனும் திருவள்ளுவரும் அதற்கு பின்னாடி வந்த இளங்கோவும் மாணிக்க வாசகரும் அப்பரும் கம்பரும் சேக்கிழாரும் எந்த மொழியிலே எழுதினார்களோ அதே மொழி அதே வரி வடிவத்தில் இன்று வரை தொடர்கின்ற ஒரே மொழி தமிழ் மொழிதான். எனவே தான் நாம் இதை சொல்லுகிறோம். நம்முடைய தாய்மொழி என்பதை விட இது உலக மொழி, உலக மக்களுக்காக சொல்லப்படுகின்ற மொழி. இங்கு சொல்லப்பட்ட அறிவியல் கருத்துக்கள், நான் அரிஸ்டாட்டிலை சொன்னேன், தலாமியை சொன்னேன், புருனோவை சொன்னேன், இப்படி எத்தனையோ அறிஞர் பெருமக்கள் எல்லாம் இருந்திருக்கிறார்கள். அவர்களெல்லாம் பூமி தட்டையா சுற்றுகிறதா இல்லையா என்றெல்லாம் அவர்கள் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிற நேரத்தில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த வள்ளுவன் சுழன்றும் ஏற்பிட்டது உலகம் என்று பூமியானது சுழன்று கொண்டிருக்கிறது, அது அத்தனைக்கும் மையமாக இருப்பது நாம் ஏர் பிடித்தால் உண்ணலாம் என்கின்ற அந்த உணர்வை சொல்லியிருக்கிறார். ஆனால் நம்முடைய சொல் உலகத்திலே ஏறவில்லை. அந்த வள்ளுவன் சொன்ன சொல்லை கேட்டிருந்தால் அரிஸ்டாட்டில் இருந்திருக்க மாட்டான், தலாமி இருந்திருக்க மாட்டான், புருனோ கொல்லப்பட்டிருக்க மாட்டான். ஆக தமிழானது எந்த அளவுக்கு
அந்த தமிழினுடைய செயல்கள், செயல்பாடுகள் அல்லது அதனுடைய கருத்துக்கள் ஆவணப்படுத்தப்பட வேண்டுமோ, உலகுக்கு எடுத்துச் செல்லப்பட வேண்டுமோ, அந்த அளவுக்கு நாம் சொல்லாமல் இருந்திருக்கிறோம் என்பதுதான் உண்மை. வேறு எங்காவது சொல்லி இருக்கின்றார்களா? நிலம், நீர், தீ, வழி, விசும்போடு ஐந்தும் கலந்தது மயக்கம். இதெல்லாம் சொல்லியிருப்பான், நாளை சொல்லியிருப்பான். நிலம், நீர், தீ, வழி. காற்றால் ஆனது உலகம், நிலத்தால் ஆனது உலகம், தீயால் ஆனது உலகம், நீரால் ஆனது உலகம் என்று சொல்கிறார். ஆனால் வானத்தை பார்க்கவே மறந்து விட்டார்கள். விசும்போடு ஐந்தும் கலந்தது மயக்கம் என்கின்ற செய்தியை முதலில் சொன்னவன் தமிழன் தான். சொல்றான். ஆக இது ஒரு அறிவியல் மொழி, அதுதான் இது உண்மை. அப்படி அதாவது நம்முடைய புரட்சி கவிஞர் பாரதிதாசன் சொல்வார்கள், எல்லாரும் திசை எட்டுப்பாங்க. பாரதிதாசன் சொல்லுவார், ஐயிரண்டு திசை முகத்தோர். ராவணனை பற்றி, ராவனுடைய வீரத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது பாரதிதாசன் சொல்லுகின்ற கூற்று, நாமெல்லாம் திசை எட்டு, வடக்கு, தெற்கு, மேற்கு, தென்மேற்கு, தென்கிழக்கு, வடகிழக்கு என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்த நேரத்திலே ராவணன் என்கின்ற அந்த மாவீரனை பற்றி, அந்த திராவிட மன்னனை பற்றி, அந்த வீரனை பற்றி புகழ்ந்து பாடுகின்ற நம்முடைய புரட்சி கவிஞர் பாரதிதாசன் சொல்றான், ஐயிரண்டு திசை முகத்தோர் அப்படின்னு. ஆக அதில் 2 செய்திகளை சொல்லுகிறான். ஒன்று, 10 தலையை வச்சிருந்தா அவனால் பார்க்க முடியுமா? அவனால் திருப்ப முடியுமா? தலை ஒன்று. ஆனால் அந்த தலையினுடைய தன்மை என்ன? அவனுடைய மூளையினுடைய தன்மை என்றால், எந்த திசையிலிருந்து பகை வந்தாலும் அதை முறியடிக்கக்கூடிய நுண்ணறிவும் திறனும் என்னுடைய மன்னன் ராவணனுக்கு இருந்தது என்பதை ஐ2 திசை முகத்தோருக்கு மேலையும் கீழையும் சேர்த்துள்ளான். நம்ம திசை சொல்லும் போது பூமியை பார்க்க மாட்டோம், திசை சொல்லும் போது வானத்தை பார்க்க மாட்டோம். ஆக நம்முடைய தமிழ் அறிவியலினுடைய தொடர்ச்சி என்பது தொல்காப்பிய காலத்திலிருந்து, வள்ளுவர் காலத்திலிருந்து, அதற்கு பின்னாலே வந்த இளங்கோவும் பல்வேறு பக்தி இலக்கிய காலமாக இருந்தாலும் சரி, கம்பராக இருந்தாலும் சரி, இல்ல சேக்கிலாக இருந்தாலும் சரி, அதற்கு பிறகு வந்த பல்வேறு அறிஞர் பெருமக்கள், அருணகிரிநாதராக இருந்தாலும் சரி, பாரதியாக இருந்தாலும் சரி, பாரதிதாசன் இருந்தாலும் சரி, அனைத்தும் ஒரு தொடர்ச்சியாக இன்று வரை இருக்கின்ற அந்த தொடர் சங்கிலி அற்றுப்போகாமல் இருக்கின்ற ஒரு மொழி என்றால் அதுதான் தமிழ். எனவே அப்படிப்பட்ட தமிழை கொண்டாடுவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை கொண்டாட வேண்டிய தமிழர்களுடைய பொறுப்பு. அப்படி கொண்டாட மறுத்தால் அவர்கள் மனிதர்கள் அல்ல, மாறாக அந்த உலக அறிவியலை அறியாத மூடர்கள் என்று சொன்னால் கூட அது கடுமையான சொல் அல்ல என்று நான் கருதுகின்றேன். அப்படிப்பட்ட அந்த மொழி, அந்த மொழியினுடைய அதாவது ஒன்றை நாம் பார்க்க வேண்டும். யாரும் ஊரே யாவரும் கேளி என்கின்ற அந்த ஒற்றை சொல் எவ்வளவு பெரிய பரந்த மனதை வெளிப்படுத்துகின்ற சொல்லாக இருக்கிறது. அவன் பேசுகின்ற மொழி ஒன்றாக இருந்தாலும் அவனுடைய சிந்தனையும் அந்த அளவுக்கு எப்படி அந்த மொழியானது உலகுக்காக சொல்லப்பட்ட மொழியோ அதுபோல அவனுடைய சிந்தனையும் உலகுக்காக சொல்லப்பட்ட மொழி. பேசும் மொழி ஒன்று, யாரும் ஊரே யாவரும் கேளி. வாழ்க்கை எல்லாரும் தாய் பிள்ளைங்க அன்பை பற்றி நாம் அதிகமாக பேசுவோம், உறவுகளை பற்றி அதிகமாக பேசுவோம். அவன் சொல்வான், அகம் என்பது ஒன்று, புறம் என்பது ஒன்று. அகம் என்பது அன்பாலாவது, புறம் என்பது அறிவாலாவது, உழைப்பாலாவது, அது உணர்வாலாவது என்று வாழ்க்கையை 2ஆகவும், நீர் 3. தண்ணீர், அதாவது நம்ம சாதாரணமாக சொல்லுவோம் மறுமடலும் இருமடலும்னு சொல்றாங்க வள்ளுவர். ஆற்று நீர், மலர் நீர், கடை நீர், நிலத்தடி நீர் என்று நாம் நீரை பிரித்து பார்ப்போம். அதை எந்த அளவுக்கு அவர்களுக்கு அறிவியல் அறிவு இருந்தால், ஆய்வு நோக்கம் இருந்தால், ஏதோ நீர் வருகிறது, நீர் என்று தண்ணீர் என்று வாட்டர் என்ற ஒரு சொல்லே ஆங்கிலத்தில் நாம் சொல்லி முடித்துவிடுமானால் வள்ளுவர் அதை சொல்லவில்லை. எங்கிருந்து வருகிறது, எப்படி வருகிறது, எங்கெல்லாம் தேங்குகிறது என்பதை அந்த அளவுக்கு கட்டுப்படுத்தி வைத்திருந்தவன் தமிழன். எனவேதான் நீர் மேலாண்மையை தமிழனை தவிர வேற யாரும் இந்த அளவுக்கு செயல்பட முடியவில்லை. அது ஒரு அறிக்கை. அப்படிப்பட்ட மொழி. நீர் 3, நிலம் 4. வேற எங்கேயாவது சொல்லியிருக்காங்களா நிலம் 4? நானும் கிட்டத்தட்ட ஒரு 40-50 நாடுகளுக்கு சென்றிருக்கின்றேன். பல்வேறு நாடுகளிலே பார்த்திருக்கிறேன். சில நாடுகள் ஒரே தட்டையாக இருக்கும், சில நாடுகள் ஒரே மலையாக இருக்கும், சில நாடுகள் ஒரே பாலையாக இருக்கும். அரபு நாடுகளுக்கு போனால் பாலைவனமாக இருக்கும், அமெரிக்காவுடைய மேற்கு திசைக்கு போனால் ஒரே மலையாக இருக்கும், அதே போல ஐரோப்பிய நாடுகளுக்கு போனால் அது சமவெளியாக இருக்கும். சில நாடுகளிலே கடல் இருக்கும், சில நாடுகளிலே கடல் இருக்காது. ஆனால் தமிழன் அனைத்து, அதாவது பொய்யகல நாளும் புகழ்விடைக்கும் என்று யோப்பா வையகம் போர்த்த வயக்கு ஒலி நீர் கையகல
கல் தோன்றி மண் தோன்றா காலத்தில் வாழோடிய முன் தோன்றி என்று சொல்லுகின்ற அந்த நேரத்திலே அவர் எவ்வளவு பெரிய கருத்துக்களை சொல்லியிருக்கிறார். இன்று காலையில் கூட ஒரு திருப்பரங்குன்றம் அந்த நூல் வெளியீட்டு விழாவிலே பல்வேறு அறிவியல் செய்திகளை சொன்னார்கள். பாறை எப்படி உருவானது, நிலம் எப்படி உருவானது, அதற்கு பிறகு உலகம் தோன்றிய விதம், பாறைகள் தோன்றிய விதம், மலைகள் தோன்றிய விதம், அங்கு நடந்த வழிபாடுகள் இவற்றெல்லாம் ஒரு பெரும் ஒரு சொற்பொழிவை இங்கு நடத்தப்பட்டது. அதில் சொன்ன வெறும் ஒரே ஒரு வார்த்தை, கையகல, நீரால் சூழப்பட்டிருந்தது உலகம், அது வற்றி மலைகளும் காடுகளும் உருவாகின, கல் தோன்றி மண் தோன்றா, மலை தோன்றி மண்ணை தோன்றாத நேரத்தில் தோன்றியவன் இந்த இனம் என்று சொல்லுகின்ற போது அங்கு அவன் தெரிந்திருக்க அவனுடைய அறிவியல் என்பது எந்தெந்த பகுதியில் எப்படிப்பட்ட மரங்கள் முளைக்கும், எப்படிப்பட்ட செடிகள் வளரும், இவை எல்லாமே ஒரு அறிவியல், தாவரவியல். குறிஞ்சி என்பது மலையை சார்ந்த இடமும், முல்லை என்பது காடு சார்ந்த இடமும், மருதம் என்பது வயல் சார்ந்த இடமும், இவைகளெல்லாம் எப்படி உருவாகின என்கின்ற செய்தியை நம்முடைய தமிழிலிருந்து கற்றுக்கொள்ளலாம். அதுதான் தமிழுடைய சிறப்பு. வெறும் மலை மட்டும் இருந்தால் போதாது. ஆக இத்தனை செய்திகளையும் அடக்குகின்ற ஒரு தன்மை இந்த இனத்துக்கு மட்டுமே இருந்திருக்கின்றால் இந்த மொழியானது இயற்கையோடு இயைந்த மொழியாக இருந்ததனால்தான். அதனால்தான் காலையில் நான் சொன்ன போது பன்னீர் உயிரும் தன் நிலை தெரியாது விடத்தில் பிறந்து வழி ஒளி கொடிக்கும் சொல்றாங்க. தொண்டையிலிருந்து வரக்கூடிய ஒலியினுடைய தன்மை தான் என்னுடைய மொழியினுடைய முதல் உயிர் எழுத்துக்கள். ஆ ஆ ஆ என்று வாயை திறந்தாலே அங்காசி ஏழும். ஆ ஆ அவ்வளவுதான். ரெண்டு சொல் அங்கே வந்தது. இதழ்கள் தொட்டுச்சுன்னா அங்கு மகரம் வரும். இதழும் பல்லும் தொட்டுச்சுன்னா அங்க வகரம் வரும். நாக்கம் நுழில வச்சாச்சுன்னா அங்க ஒரு லகம் வரும். மத்தியில வச்சாச்சுன்னா இன்னொரு லகம் வரும். இன்னும் உள்ள எடுத்து வச்சா இன்னொரு லகம் வந்து ஒளியை சரியாக அளந்து கொண்டவன் தமிழன். அதனாலதான் தமிழ்ல மட்டும்தான் மாத்திரை இருக்குது. இன்னும் சொல்ல போனா தமிழ்ல நம்ம உயிர் எழுத்துக்கள் 12, மெய் எழுத்துக்கள் 18, மற்ற 30 எழுத்துக்கள் சொல்றேன். எங்கிட்ட கேட்டாச்சுன்னா 30 கூட இல்லை. ஆ என்பது ஒரே எழுத்தான், அதனுடைய மாத்திரையினுடைய அளவு அதிகம். ஏ என்பது ஒரே எழுத்தான், அதனுடைய மாத்திரை அளவு அதிகம். ஆக குறியில் வெளியில் இருப்பதை சற்று நாம் சுருக்கி போயிட்டோம்னா ஒரு 5 எழுத்து கம்மியாயிரும். 5 எழுத்து குறைஞ்சி போச்சுன்னா ஆங்கிலத்தில் இருந்து 26 எழுத்து, என்னுடைய தமிழ் இருந்து 25 எழுத்து தான். 25 எழுத்திலே உலக அறிவியலை நான் சொல்ல முடியும், உலகத்தை நான் காட்ட முடியும். அதிலிருந்து எல்லா ஒலிகளையும் நான் ஏற்ற முடியும். ஆங்கிலத்தில் வேணா நீங்க பியூடி புட்டுன்னு சொல்லுவீங்க, பியூடி பட்டுன்னு சொல்லுவீங்க இல்லையா? எங்கே இருந்து அந்த ஒலி மாற்றம் வந்தது? இது வரைக்கும் யாரும் கேட்க மாட்டேங்கிறான். ஐ போட்டு எஸ் போட்டு லேண்ட் போட்டு ஐலாண்ட் சொல்றான். அந்த எஸ் எங்க போச்சு? ஏன் அந்த ஒலி இல்லை? தமிழ்ல ஏதாவது ஒரு எழுத்துடைய ஒலியை உங்களால் மாற்ற முடியுமா என்றால் மாற்றவே முடியாது. அதனால்தான் தமிழுக்கு நாம் எல்லா சொல்லும் பொருள் குறித்தவனவே, எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்று தமிழ் சொல்றாங்க. அப்படிப்பட்ட அந்த மொழி நம்முடைய தாய்மொழியாக இருப்பது என்பது நமக்கு எவ்வளவு பெரிய பெருமை. அந்த மொழியை நாம் பேசுவது என்பது நமக்கு எவ்வளவு பெரிய பெருமை. அந்த மொழியிலே நாம் படிப்பது என்பது எவ்வளவு பெரிய பெருமை. அந்த மொழியிலே இருக்கின்ற கருத்துக்களை நாம் உள்வாங்குவது, அந்த சொற்கள். அறிவியலுக்கு முதன்மை என்பது கல்வி. கல்வியும் அறிவும் ஒன்றல்ல. அறிவு வேறு, கல்வி வேறு. கல்வி என்பது ஒரு பாதை, ஆனால் நாம் செல்ல வேண்டிய இலக்கு என்பது எப்படி நாம் அறிவாதை, எப்படி நாம் அதை பயன்படுத்துவது என்பதை பொறுத்துதான். அதுதான் நான் சொல்றேன். ரொம்ப பேர் ரொம்ப படிச்சவனா இருப்பான், ஆனா பேச தெரியாது. அதனால் சில மாற்று சிந்தனை கூட செய்ய தெரியாது. கல்வி என்பது வேறு, அறிவி என்பது வேறு. அறிவி என்பது இயற்கையோடு இணைந்து வருகின்ற, துய்ப்பால் வருகின்ற ஒன்று. அதனால்தான் மருத நிலத்தை முதலில் கண்டுபிடித்த இந்த மனிதனுக்கு சோறு போடணும்னா வேளாண்மை முக்கியம் என்பதை முதல்ல சொன்னான் வள்ளுவன். ஏர்தான் நமக்கு அடிப்படை. ஏர் என்றால் அழகு, ஏர் என்றால் ஆழம், இப்படி பல பொருள்களை சொல்லலாம். ஒரே ஒரு எழுத்துக்கு பல பொருள்கள் உண்டு. அப்படி ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 எழுத்து சொல்லலாம். ஐனா நான், ஏன்னா 1 சொல்லலாம். ஒரு 2-3 எழுத்துக்கள் சொல்லலாம். தமிழ்ல 67 எழுத்துக்களை ஒரே ஒரு எழுத்து, ஆனால் அதற்கு பல பொருள் உண்டு.
ஆனா எட்டு ஆனா தமிழனுடைய முதல் எழுத்து, ஆவனா பசு, ஈனா ஈ என்னன்னா அது ஒரு பூச்சி, ஈ என்றால் ஈகை. இப்படி நாம் ஒரு 67 எழுத்துக்களை ஒரே ஒரு எழுத்து, ஆனால் அந்த 67 எழுத்துக்கு பொருள் 1000 பொருளை தருகின்ற ஒரு மொழியாக இந்த மொழி இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் நாம் இயற்கையோடு இணைந்து வாழ்ந்தவர்கள், நாம் நம்முடைய உழைப்பை சரியாக பங்கிட்டுக் கொண்டவர்கள். நெல்லும் உப்பும் நேரிலே என்று ஊத்திட்டு இருந்தான் ஒரு காலத்தில். நெல் என்பது மருத நிலத்திலே விளைவது, உப்பு என்பது நெய்தல் நிலத்திலே விளைவது. நெல்லுன்னா நமக்கு ஒரு அரிசி இந்த 78 ரூபாய் 80 ரூபாய் நம்ம வித்துட்டு இருக்கிறோம். உப்பு 10 ரூபாய் 2 ரூபாய் 3 ரூபாய் 15 ரூபாய்க்கு விற்குது. ஏன் இந்த வேறுபாடு? தமிழக நிலத்தில் அந்த வேறுபாடு கிடையாது. உப்பும் நெல்லும் நேரீரே, அவ்வளவுதான். ஒருபடி உப்பு போடு, ஒருபடி அரிசி கொடு. தேனும் மோரும் நேரீரே. குறிஞ்சி நிலத்திலே தேன் கிடைக்கிறது, முல்லை நிலத்திலே பால் கிடைக்கிறது. ஆக இவன் பாலிலிருந்து என்னென்ன செய்ய முடியுமோ, பாலாக இருக்கலாம், மோராக இருக்கலாம், தயிராக இருக்கலாம். அங்கு குறிஞ்சி நிலத்திலே தேனாக இருக்கும், கனியாக இருக்கும். இதை கொடுத்து அதை வாங்கிக்கலாம், அவ்வளவுதான். இங்கே ஏற்றத்தாழ்வுகள் கிடையாது. அதுதான் தமிழ் சமூகம். தமிழ் நம் மொழியானது நமக்கு சொல்லித் தருகின்ற செய்தி அதுதான். இங்கே ஏற்றத்தாழ்வுகள் கிடைக்காது. உழைப்பு சமம், பங்கிடுவது சமம், சம ஈவு, சாப்பிடுவதும் சமம், சம நுகரும். ஆக எங்கே சம உழைப்பும் சம ஈவும் சம நுகரும் இருக்கிறதே, அங்கே ஏற்றத்தாழ்வுகள் இருக்காது. அங்கே பணக்காரன் இருக்க மாட்டான், ஏழை இருக்க மாட்டான். அது ஒரு சமமான சமுதாயமாக இருக்கும். இதைத்தான் தந்தை பெரியார் சொன்னார். ஏடா டேய், இலக்கியம் சொன்னீங்க, இலக்கியத்தில் சொல்றது எவ்வளவோ செய்திகள் இருக்குது, அதை விட்டு வேண்டாத செய்திகள்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கீங்களே. திருக்குறளை தவிர வேற இன்னும் எதுவுமே நீங்க படிக்க வேண்டிய தேவையில்லை தந்தை பெரியார் சொன்னார் என்றால், இந்த மொழியானது அந்த அளவுக்கு அறிவியல் கருத்துக்களை ஆழமாக கொண்டிருக்கின்ற மொழி. எனவேதான் அந்த மொழி காக்கப்பட வேண்டும். இந்த மொழியினுடைய உயிர்ப்பு என்றும் இருக்க வேண்டும், இளைய தலைமுறைக்கு இருக்க வேண்டும் என்று எத்தனையோ கவிஞர்கள் பாடினார்கள், அழகை பாடினார்கள், கடலை பாடினார்கள், மலையை பாடினார்கள். ஆனால் சமூகத்தை பாடிய கவிஞனாக நம்முடைய புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்கள் குழந்தைகளுக்கு எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்றாரு, வயதானவனுக்கு எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்றாரு, குடும்பம் எப்படி இருக்கணுமோ அப்படி சொல்றாரு, விலங்குகளை எப்படி நடத்த வேண்டும் என்று சொல்லுகிறார். இப்படி எல்லா துறைகளிலும் கால் பதித்து நம்முடைய மொழியினுடைய கூறு என்னவோ அவைகளை எளிய மக்களும் புரிந்து கொள்கின்ற வகையிலே பேசிய ஒரே கவிஞன் புரட்சி கவிஞர் பாரதிதாசன். எனவே அவனை நாம் கொண்டாட வேண்டும். அவனை கொண்டாடுவது எப்படி என்றால், புரட்சி கவிஞர் பாரதிதாசனை இந்த வருகின்ற தலைமுறை நினைவு கொள்ள வேண்டும் என்றால், அந்த நாளை உலக தமிழ் நாடாக அறிவிக்க வேண்டும் என்ற சிந்தனையை முதலில் விதைத்தவர் நம்முடைய நண்பர் முத்துமணி அவர்கள். எந்த அளவுக்கு ஆழமாக முத்துமணி சிந்தித்திருக்கிறார் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அந்த சிந்தனையை ஆங்காங்கே நாம் பரப்பியதின் விளைவாக நமக்கு கிடைத்தது தமிழ் வாரம் என்று. ஆனால் உலகிலே எத்தனை மொழிகள், ஆங்கிலத்தில் இந்தி மொழியானது 1949ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 14ஆம் நாள் இந்தியாவுடைய அரசு மொழியாக, இந்தியாவுடைய அலுவலக மொழியாக எது இருக்க வேண்டும் என்று எண்ணுகின்ற பொழுது பலரும் பல கருத்துக்களை தெரிவிக்கிறார்கள், அதிகமாக பேசுகிறார்கள் இந்தியை. எனவே இந்திதான் நம்ம இந்திய நாட்டினுடைய அலுவல் மொழியாக, ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும் என்று. இன்னும் பல சொல்லுகிறார்கள், ஏன் வேறு மொழிகள் இல்லையா, இதை விட அதிகமாக சமஸ்கிருதத்தை வைக்கலாமா, அது ஒரு கூட்டம் சொல்கிறது. இன்னொரு கூட்டம் ஏன் கன்னடத்தை தமிழை வைக்கலாமா, இப்படி பல விவாதங்கள் நடைபெறுகின்றன. அப்போது காகித மில்லத்தவர்கள் சொல்கிறார்கள், அதாவது மிகவும் தொன்மையான மொழி, பழமையான மொழி சமஸ்கிருதம் என்று நீங்க சொல்லுவதா இருந்தால் அதை விட பழமையான மொழி நான் பேசுகின்ற தமிழ் மொழி. இருந்தாலும் கூட இந்த சபையினுடைய நன்மை கருதி, இந்தியாவினுடைய ஒற்றுமை கருதி நான் கூட அதை வலியுறுத்த மாட்டேன். ஆனால் தகுதியான மொழி தமிழ் தான் என்று பேசியவர் காகித மில்லத்தவர்கள். டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் சொன்னார்கள், நீங்க வந்து தொன்மையான செய்திகளை மட்டும் நீங்கள் அதுதான் ஒரு அளவுகோலாக இருக்க வேண்டும் என்றால், இந்த நாட்டினுடைய குடிமக்கள் யார் என்றால் அது நாகர்கள். நாகர்கள் என்பது வேறு யாரும் அல்ல, அதுதான் திராவிடர்கள். இந்த தமிழை பேசிக் கொண்டிருக்கிறார்களே, அதுதான் நம்முடைய இந்தியாவுடைய காட்டு மனிதன், வீட்டு மனிதன், அவனுக்கு மட்டும்தான் சொந்தம் என்று அரசியல் மேதை அம்பேத்கர் சொன்னார். ஆனால் இதையெல்லாம் மீறி இன்று இந்தி என்பது இந்திய நாட்டினுடைய அலுவல் மொழியாக ஆகிறது என்றால், அன்றைய தினம் நடந்த விவாதத்திலே 77 என்கின்ற
சரிசமமான ஓட்டுகள் ஆகி அந்த குழுவுக்கு தலைமை வைத்த ராஜேந்திர பிரசாத் அவர்கள் தன்னுடைய வாக்கை இந்திக்கு ஆதரவாக செலுத்தியவர்களாக இன்று அலுவல் மொழியாக நம்மை ஆட்சி மொழியாக நம் மீது திணிக்கக்கூடிய மொழியாக நம்முடைய செயல்பாடுகளை நம்முடைய அறிவியல் தன்மைகளை நெசுக்கக்கூடிய மொழியாக நம்முடைய மாணவர்கள் மீது திணிக்கப்படுகின்ற இந்த நிலையைத்தான் நாம் எதிர்க்கிறேன் மொழிய நான் நன்றாக படிக்கிறேன், எனக்கு எதற்கு நீங்கள் சொல்லித்தர வேண்டும்? நன்றாக படிக்காத மாணவனுக்கு சற்று டியூஷன் தேவைப்படுகிறது, பயிற்சி தேவைப்படுகிறது. ஆனால் இங்கே என்னுடைய தமிழ்நாடு அறிவியலிலே முதலிடம், நேற்று மீன் பிடிப்பதிலே முதலிடமா இருக்குது. அதாவது இந்தியாவிலேயே இதுவரை குஜராத் மாநிலமானது முதலிடத்தில் இருந்தது. அதிகமான மீன்களை ஏற்றுமதி, அதிகமான கடலிலிருந்து மீன்களை பிடிக்கக்கூடிய செய்தியாக இருந்தது. நேற்றிலிருந்து அதுவும் இல்லை. ஒரு காலத்திலே மகாராஷ்டிரா மாநிலமானது அதிகமான தொழில் சாலைகளை கொண்டதாக இருந்தது. நேற்று வரை அப்படி இருந்த மகாராஷ்டிரா மாநிலம் இன்று இல்லை. இன்று தமிழ்நாடு தான் உலகிலே நம்முடைய இந்தியாவிலேயே அதிகமான தொழிற்சாலை கொண்ட மாநிலமாக இருக்கிறது. இந்தியாவிலேயே அதிகமாக பெண்கள் படிக்கின்ற மாநிலம் எதுவாக இருக்கிறதா அதுவும் தமிழ்நாடாக இருக்கிறது. இந்தியாவிலே அதிகமாக பெண்கள் கல்லூரிக்கு போகின்ற மாநிலம் எதுவாக இருக்கின்றாலும் அதுவும் தமிழ்நாடாக இருக்கிறது. ஆக இது அத்தனைக்கும் காரணம் என்னவென்றால் நம்முடைய கோட்பாடு, நம்முடைய கொள்கை, நம்முடைய மொழி நமக்கு சொல்லி தந்திருக்கின்ற அறம். எனவே அப்படிப்பட்ட அந்த நாளை நாம் ஏன் தமிழ் மொழி நாளாக கொண்டாட வேண்டும் என்று சொல்கிறோம் என்றால், எவரெல்லாமோ சற்றும் தகுதியில்லாத மொழிகள் எல்லாம் ஒரு செப்டம்பர் 14 இந்தி நாள், ஆகஸ்ட் 2வது முதல் நாள் சமஸ்கிருத நாள், அப்புறம் ஐக்கிய நாடுகள் அளவில் இருக்கிற சைனீஸ், பிரெஞ்சு, போர்ச்சுகீஸ், ஆங்கிலம் இவர்களுக்கெல்லாம் ஒரு நாள் உலகம் கொண்டாடப்படுகிறது. இந்தியாவில் இருக்கிற மராத்திக்கு ஒரு நாள் இருக்குது, கன்னடத்துக்கு ஒரு நாள் இருக்குது, தெலுங்குக்கு ஒரு நாள் இருக்குது, அஸ்ஸாமிக்கு ஒரு நாள் இருக்குது. ஆனால் நம்முடைய தாய்மொழிக்கு தாய்மொழி நாள் என்று, உலக தாய்மொழி நாள் என்பது நம்முடைய மொழியாக இருந்திருக்க வேண்டும். மாறாக எங்கோ ஒரு மொழிக்கும் வங்காள மொழியினருக்கும் வந்த சண்டையை 5 பேர் மாண்டார்கள் என்பதற்காக வங்காளமானது அதை ஐக்கிய நாடு சபைக்கு எடுத்துச் சென்று உலக தாய்மொழி நாள் என்று பிப்ரவரி 24 உலகமும் கொண்டாடிக் கொண்டிருக்கிறாங்க. உலகுக்கே தாய்மொழி தமிழாக இருக்கும்போது எப்படி தாய்மொழி நாள் வேறு ஒரு மொழியினுடைய நாளாக இருக்க முடியும்? இதை சொன்னவன் தான் நம்முடைய புரட்சி கவிஞர் பாரதிதாசன். தமிழ்நாடா, அதைத்தான் பாவனா அவர்கள் சொன்னார்கள். தமிழ் என்பது இந்தியாவில் உள்ள உலகத்தில் இருக்கிற அத்தனை மொழிகளுக்கும் சொற்களை தந்த ஒரு மொழி நம்முடைய தமிழ் மொழி. இப்படி இன்னும் நான் சொல்லிக்கொண்டே போகலாம். அதாவது என்னால் நிறுத்த முடியவில்லை. அந்த அளவுக்கு தமிழை தூக்கி பிடித்தவன் புரட்சி கவிஞர் பாரதிதாசன். எனவே அந்த நாளை உலக தமிழ் மொழி நாள் என்று இந்த அரசு, நம்முடைய தமிழ்நாடு அரசு அறிவிப்பது மட்டுமல்ல, தமிழ் மொழிதான் பிற நாடுகளிலும் தேசிய மொழியாக இருக்கிறது. சிங்கப்பூர், மலேசியா போன்ற நாடுகளில், இலங்கை போன்ற நாடுகளில், இன்னும் ஆப்பிரிக்க நாடுகளிலே அது ஒரு பயிற்று மொழியாக இருக்கிறது. மொரிஷியஸிலே இன்னும் அந்த மொழி இருக்கிறது. அப்படிப்பட்ட மொழியானது உலக மொழி நாடாக அறிவிக்கப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கையை முன்னெடுத்த அந்த பத்திரிகையாளர்களும் இந்த விழாவை இன்னும் சிறப்பாக கொண்டாட வேண்டும், அதற்கு தமிழர்கள் ஆதரவு தர வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு விழாவிலே நாம் எல்லாம் கலந்து கொண்டிருக்கிறோம் என்ற நமக்கெல்லாம் பெருமை. எனவே நம்முடைய இலக்கானது இன்னும் வெற்றி பெறவில்லை, பாதிதான் வெற்றி பெற்றிருக்கிறது. அது கூட அறிவிப்போடு நின்றிருக்கிறது. அந்த அறிவிப்பு பின்னால் இந்தி மொழிக்கு செலவிடும் போது பல்லாயிரம் கோடிக்கணக்கான பணம் இங்கு செலவிடப்படுவதில்லை. சமஸ்கிருதத்துக்கு செலவிடும் போது பல்லாயிரம் கோடிக்கணக்கான பணம் இங்கு செலவிடப்படுவதில்லை. இவைகளெல்லாம் சற்று ஆய்ந்து வருகின்ற ஆட்சியாளர்கள் யாராக இருந்தாலும் தமிழை முன்னிறுத்தினால் அவர்கள் வாழ்வார்கள், தமிழை எடுக்கவில்லையென்றால் அவர்கள் வீழ்வார்கள் என்பதை சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி இந்த மலரை பெற்றுக்கொண்டமைக்கும் இந்த விழாவிலே தலைமைப்பதற்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை கூறி இந்த விழாவுக்கு ஒத்துழைக்கின்ற அருமை தமிழ் நெஞ்சங்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி.